பாபா உடனே என்ன சொல்றாருன்னா, "என்னால பிரயோஜனம் இருக்கிறது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களுக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி புரியல. அதற்கான பொருளையும் அவரால புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனோட அர்த்தத்த இவருக்கு ஒரு சில மாதங்கள் கழிச்சு தான் இவருக்கு புரியுது. அது என்னன்னா, இவங்க 2 பேரும் துவாரகமாயில பேசிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல நாக்பூர்ல உள்ள இவங்க தம்பி வீட்டுக்கு ஒரு சாது வராரு. அந்த சாது வீட்டுக்குள்ள நுழையும்போதே, "என்னால் பிரயோஜனம் இருக்கிறது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. வீட்டில் உள்ளவர்கள்லாம் பார்க்குறாரு. அவங்க தம்பிய கவனிக்கிறாரு. தம்பிய ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த தம்பியோட நோயைய முற்றிலுமா குணமாக்கிட்டு, பாபா வந்து அங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த நிகழ்ச்சி வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா பாபா ஷீரடியில தான் இருக்காரு. அவர் ஷீரடிய விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. ஆனாலும் அவர் சொன்ன அதே நேரத்திலேயே வேறொரு மகான் வடிவத்துல தீக்ஷித்தோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு, பாபா அவங்களோட நோய குணப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத தீக்ஷித் அவர்கள் புரிந்து கொள்றாங்க. பாபாவோடைய சக்தி வந்து அத்தகையது. பாபாக்கு வந்து ஒரு இடத்துக்கு போணும்னு நெனச்சாங்கன்னா, அவருக்கு ஒரு வண்டியோ, வாகனமோ இல்ல எதுவுமே தேவையில்ல அவர் நினைத்த மாத்திரத்திலேயே பல்வேறு கடல்களையும், ஆறுகளையும், மலைகளையும் கடந்து தான் போக வேண்டிய இடத்திற்கு போயிட்டு, தன்னுடைய பக்தர்களுடைய இன்னல்களை தீர்த்து